Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரீடிங் ரொம்ப ஈஸியா வரதுக்கும் அதே மாதிரி நம்ம வவல் லெட்டரோட கான்சனன்ட் லெட்டரோட சவுண்ட்ஸை பிளெண்ட் பண்ணி ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன். ரீசெண்டாக பார்க்குறவங்க கண்டிப்பாக அது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும். அண்ட் இந்த வவலோட சவுண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய அளவுக்கு குறையறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க இன்னைக்கான ப்ராக்டிஸை பார்க்கலாம். எப்படி படிக்கிறது அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த 5 வவலுக்கான சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுவேன். அதுக்கு அடுத்தது நம்ம கான்சனன்ட்டோட சேர்த்து இந்த சவுண்டை நம்ம எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏயோட ஆக்சுவல் சவுண்டு ஆங்கிற சவுண்டு கிடையாது. இந்த அப்படிங்கிற சவுண்டை மென்ஷன் பண்றதுக்கு தமிழ்ல எழுத்து கிடையாது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு ஆ அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஆ அப்படின்ற சவுண்ட் மாதிரி வராது, அப்படின்ற மாதிரி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேர்டு பாருங்க, BANK வருது இல்லையா. ஸோ இங்க ஆன்ற சவுண்டை இங்க கொடுத்தோம்னா இதை எப்படி படிக்கணும்னா பங்குன்னு சொல்லி படிக்கணும். ஆனா இந்த வேர்டை நம்ம பங்குன்னு படிக்க மாட்டோம். பேங்க் பேங்க். அப்போ இந்த எழுத்து ஏயா வருதா, பேங்க். புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதா? சோ இது இந்த எழுத்து ஏன்னு வருது. ஏன்னா தமிழ்ல நம்ம எப்படி எழுதுறோம், பே இக் இப்படிதான் எழுதுறோம் இல்லையா. ஆனா இதை படிக்கும் போது எப்படி படிக்கிறோம், பேங்க் பேங்க். அப்போ பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல நீங்க ஏன்ற எழுத்து வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏங்கிற உச்சரிப்பு வருதுன்னு சொல்ல முடியாது. ஏங்கிற உச்சரிப்பு வந்தா ஆக்சுவலா இந்த வேர்டை நம்ம எப்படி படிக்கணும், பேங்க் பேங்க் அப்படின்னு படிக்கணும். ஸோ நம்ம பேங்க்னு சொல்றது இல்ல, பங்க்னு சொல்றது இல்ல. இது எப்படி படிக்கிறோம், பேங்க் பேங்க். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஏயோட சவுண்டு அப்படிங்கிற சவுண்டு. இந்த அப்படிங்கிற சவுண்டு இங்கிலீஷ்ல ஏக்கு இருக்கு. ஆனா அதை நம்ம தமிழ்ல ஆக்சுவலா மென்ஷன் பண்றதுக்கு தமிழ்ல அந்த எழுத்து கிடையாது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் இங்க ஆன்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஆன்ற உச்சரிப்புல படிக்காதீங்க, அப்படிங்கிற உச்சரிப்புல படிங்க. ஸோ இப்போ நான் சொல்ற உச்சரிப்பு கரெக்டா உங்களுக்கு புரியலன்னா நீங்க கூகுள்ல கூட போட்டு பார்க்கலாம். ஏயோட ஒரு சவுண்டு அப்படிங்கிற சவுண்டு. இந்த சவுண்டு நிறைய இடத்துல வரும். ஸோ அதே மாதிரி இந்த இ ஐ ஓ யூ இந்த 4 எழுத்துக்குமே ஆக்சுவலா இருக்கக்கூடிய சவுண்டோட எழுத்து தமிழ்லயே இருக்கு அந்த உச்சரிப்பு. அதனால உங்களால ஈஸியா அதை படிச்சுக்க முடியும். ஏக்கு மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா சவுண்டு இருக்கு. ஈயோட சவுண்டு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற சவுண்டு, ஐக்கு ஈ, ஓக்கு ஓ, யூக்கு ஊ. இந்த 5 சவுண்டையும் வச்சுதான் நம்ம கான்சனன்ட்டோட பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ். இப்போ நாம ஏஇஐஓயோட சவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ அந்த 5 சவுண்ட்ஸ், அந்த 5 எழுத்தோட 5 சவுண்ட்ஸையும் கான்சனன்ட்டோட சேர்த்து எப்படி உயிர்மை உச்சரிப்பா மாத்தி படிச்சு பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ப, பே, பி, போ, பு, பா, பே, பி, போ, பு, பா, பே, பி, போ, பு. Next one, க, 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 கே, கி, கோ, கு, கா, கே, கி, கோ, கு, க, க. ஓகேவா? ஸோ இது கே அப்படிங்கிற மாதிரி சவுண்டு தான் வரும். இப்போ அடுத்து உங்களுக்கு கான்சனன்ட்டோட சேர்த்து இந்த வார்த்தை முழுமையா வரும்போது அங்க ஏயோட சவுண்டு ஆன்ற சவுண்ட்ல இருக்காது, அப்படிங்கிற சவுண்ட்ல தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் உச்சரிக்கிறது வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இக்கு க, க அப்படின்ற மாதிரி உச்சரிப்பு வரும். அடுத்தது பாருங்க, இடு ட, ட, டே, டி, டோ, டு, ட, டே, டி, டோ, டு, ட, டே, டி, டோ, டு, க, கே, கி, கோ, கு. இந்த ஜியோட சவுண்ட்ல நம்ம இந்த ஈயும் ஐயும் கே கி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இது ஒரு சில வார்த்தைகள்ல தான் உங்களுக்கு இந்த கே கி அப்படிங்கிற சவுண்ட்ல வரும்.
ஆனா ஈயும் ஐயும் சேரும்போது ஜிக்கு இன்னொரு சவுண்ட் இருக்கு, அது இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு. ஓகேங்களா? அப்போ ஜே ஜின்ற சவுண்டும் இருக்கு. ஜிக்கும் சிக்கும் ஹார்ட் சவுண்டு சாஃப்ட் சவுண்டுன்ற 2 சவுண்ட் இருக்கு. அது பேசிக்கா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய வேர்ட்ஸ்லாம் அந்த சவுண்டோட உச்சரிப்புல தான் இந்த வவல்ஸ் கூட வரும்போது உங்களுக்கு வரும். ஓகே, க, கே, கி, கோ, கு. நெக்ஸ்ட் ஒன் ஹ, அ, ஹ, ஹே, ஹி, ஹோ, ஹூ, ஹ, ஹே, ஹி, ஹோ, ஹூ. ஹ, அ, ஹ, ஹே, ஹி, ஹோ, ஹூ. நெக்ஸ்ட் ஒன் ல, அ, ல, லே, லி, லோ, லு, லா, லே, லி, லோ, லு, ல, லே, லி, லோ, லு. நெக்ஸ்ட் ம், அ, ம, மே, மீ, மோ, மூ, மா, மே, மீ, மோ, மூ, ம, மே, மீ, மோ, மூ. நெக்ஸ்ட் அ, ந, நே. ஸோ இதுல டைப்பிங் மிஸ்டேக்கு கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. கீழே தமிழ்ல இருக்கிறது வந்து நா அந்த சவுண்ட்ல தான் வரும். ஸோ அ, ந, நே, நீ, நோ, நோ, ந, நே, நீ, நோ, நோ, நா, நே, நீ, நோ, நோ. ஓகே, நெக்ஸ்ட் பி, பி, அ, ப, அ, ப, பே, பி, போ, பூ, பா, பே, பி, போ, பூ, ப, பே, பி, போ, பூ. நெக்ஸ்ட் இர், அ, ர, ரே, ரி, ரோ, ரு, ர, ரே, ரி, ரோ, ரு, ர, ரே, ரி, ரோ, ரு. நெக்ஸ்ட் சாவோட சவுண்டு. இங்க எஸ்ஸோட சவுண்ட் வந்து இந்த சா. ஓகே, ச, அ, ஸ், அ, ச, சே, சி, சோ, சு, ச, சே, சி, சோ, சு, ஸ், அ, ச, சே, சி, சோ, சு. நெக்ஸ்ட் ஒன் டி, ட், அ, ட, டே, டி, டோ, டு, ட, டே, டி, டோ, டு, ட், அ, ட, டே, டி, டோ, டு. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் டபிள்யூ. டபிள்யூட சவுண்ட் என்னது? யூ, யூ, அ, வ, வே, வி, வோ, வு, வ, வே, வி, வோ, வு, வ, வே, வி, வோ, வு. ஓகே, ஸோ இதுல நம்ம இன்னைக்கு ஒரு சில கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்போம். இந்த வவலோட சவுண்டை வச்சு நீங்க மற்ற கான்சனன்ட்ஸ் எல்லாத்தோடையும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷார்ட் சவுண்டு லாங் சவுண்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களால சொல்ல முடியும். அதே மாதிரி சவுண்ட்ஸையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளோட டங்குக்கும் நல்லாவே ஃபெமிலியர் ஆகும். அதாவது நம்ம சொல்ல தான் அது வந்து நம்மளுக்கு நல்ல பழக்கமாகும் இல்லையா? ஸோ அதனால பேசிக்காக படிக்கிறவங்க இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல இ, ஐ, ஓ, யூ இதுகளோட சவுண்ட் எல்லாமே தமிழ்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ்ல இருக்கு, தமிழ் எழுத்துக்களோட சவுண்ட்ஸ்ல. அதனால தமிழ் தெரிஞ்சாலே போதும், உங்களால ஈஸியா படிச்சிட முடியும். இந்த ஏயோட சவுண்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சில இடத்துல ஆங்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல ஆங்கிற சவுண்ட் வரும். அது ஏ இல்ல ஆ அப்படிங்கிற சவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ஈஸியா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் லெசன்ஸ் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.